நற்செய்தி வாசகம். புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 29 தொடக்கம் 39. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்கரில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கும் போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசு விடியற்காலை கருக்கலில் எழுந்து தனிமையான ஓரிடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். இவ்வாறு இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகின்றது. இந்த நிகழ்வின் முதல் நாள் மாலை மக்கள் பெரும் தொகையாக இயேசுவிடம் வந்து அருள் பெறுகின்றார்கள். நகர் முழுவதும் இயேசு முன் கூடியது என்கிறது வாசகம். இயேசுவின் பணி அங்கு வெற்றிகரமாக நடக்கின்றது. ஒருபுறம் தமது அந்த வெற்றிகரமான பணியோடு நின்று விடவில்லை, அதிலே திருப்தியும் கண்டுகொள்ளவில்லை. தந்தையோடு தொடர்பு கொண்டார். அவரிடம் வேண்டினார். உண்மையொன்றை அந்த வேண்டலிலே கற்றுக்கொண்டார். இந்த மக்களோடு தொடர்ந்தும் நிற்க முடியாது, பிற இடங்களுக்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற உண்மையே அது. இந்நிகழ்வை நாம் எப்போதும் சவாலாக அமைத்து கொள்ள வேண்டும். 1. எமது வாழ்வின் பணியின் வெற்றி களைப்புகளில் அல்லது வேறு எந்த சூழ்நிலையிலும் தந்தையுடனான உறவை, அதாவது எமது செப வாழ்வை நாம் இழந்துவிடக்கூடாது. 2. எந்த ஒரு பணியையும், அது நற்செய்தி அறிவிப்பு பணியாக இருந்தால் என்ன, குணமாக்கல் பணியாக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தாலும் அதனை செபத்தோடு ஈடு செய்ய முடியாது. 3. ஒரு பணியின் வெற்றியிலே நாம் திருப்தி கொள்ள முடியாது, அதிலே மயங்கி போய்விடக்கூடாது. மக்கள் தேடி வந்து கொண்டிருந்த போதிலும் இயேசு அவர்களை விட்டுவிட்டு அப்பாலே சென்றார் என்று வாசகம் சொல்லுகின்றது. இப்பாடங்களை ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு நற்செய்தி பணியாளனும் கற்றுக்கொள்ள வேண்டும். செபம். ஆண்டவரே, நாங்கள் செபிக்க எங்களுக்கு சொல்லித்தாரும். ஆமென்.